3 பேர் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நான் சொல்கிறது ஒரு 90ஸ்ல ஆரம்பித்து 2003 வரைக்கும் பயங்கர க்ளோஸ். அதில் 3 பேரில் 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. எனக்கும் ஜோஸ்ன்ற ஒரு பையனுக்கும் சண்டை வந்துருச்சு ஃப்ரெண்டுக்கும். கிட்டத்தட்ட 2008 வரைக்கும் நாங்கள் பேசுகிறதே இல்லை. இன்னொருத்தன் ஜான், அவனுக்கு என்னென்னா ஹாய் பாய் ஃப்ரெண்டாக மாறிட்டோம். அதுக்கப்புறம் எப்போமாவது பார்ப்போம், எப்போமாவது பேசுவோம். 2008 ஒரு கால் வந்துச்சு எனக்கு. ஜோஸ் வந்து ஜாண்டிஸில் இறந்துட்டான் அப்படின்னு. அப்போது அடித்து பிடிச்சி நான் பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ஃபியூனரலுக்கு அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது. அவனுக்கு சர்ச்சில் வந்து மாஸ் நடக்கும்போது அடித்து பிடிச்சி பைக் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். ஹார்ட் லக் என்னென்னா, நான் போகும்போது அவங்க வந்து பாடி எடுத்து திருச்சி கிளம்பிட்டாங்க. உடனே சரி திருச்சிக்கு போயிடலான்னு பார்க்குறோம். பட் அன்றைக்கி எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு டக்குன்னு அதுக்கான ரிசோர்ஸ் இல்லை. நான் 2003க்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. சூழ்நிலையும் அமையவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதில் வேல்யூ வந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா கொஞ்சம் யாராவது ஒருத்தர் ஸ்டெப் டவுன் பண்ணி போயிருக்கலாமோ, மீட் பண்ணிக்கலாமோ, பேசிக்கலாமோன்னு தோணும். பட் அதுக்கு இப்போ யோசிச்சு ஒன்றும் யூஸ் இல்லை. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இத்தனை வருஷம் ஆனாலுமே அது எனக்கு ஒரு வடு தான். அத்தனை வருஷம் நம்ம பார்க்காம இருந்துட்டோம், பார்த்துருக்கலாம். கடைசியில் அவன் இறந்த பிறகு அவன் முகத்தை கூட பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். இட்ஸ் வெரி டஃப் ஆக்சுவலாக. நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை இருந்தால் பேசுங்க, பேசி சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க, அதை கேரி அவுட் பண்ணாதீங்க. இழப்புக்கு அப்புறம் இட்ஸ் ஹார்ட் டு சே தட். சாரி ஜோஸ், நான் அவன்கிட்ட சாரி சொன்னதில்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே இன் திஸ் வீடியோ ஐம் சாரி. நீங்கள் அது மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை உடனே மாற்றிக்கும். என் பேர் மேக்ஸ்.